வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் 2.1 ஒரு ஹோம் தியேட்டர் லோ பட்ஜெட்டில் பட் குவாலிட்டி பக்காவாக இருக்கணும் அப்படின்னா பெஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது ஒரு பவர் சப்ளை மாடல். இது பொதுவாக பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் நிறைய அப்ளிகேஷன் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. பெரும்பாலும் இந்த எஸ்எம்பிஎஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்இடி லைட்ஸ் இருக்கு இல்லையா, குரூப் ஆஃப் லைட்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு அதிகமான ஆம்பியர் தேவை. இந்த எஸ்எம்பிஎஸில் 5 வோல்ட் அவுட்புட் இருக்குது, 12 வோல்ட் அவுட்புட் இருக்குது, 24 வோல்ட் அவுட்புட் இருக்குது. ஆம்பியர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. ஓகேவா, 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் இல்லை, 100 ஆம்பியர் வரைக்கும் 1000 வாட்ஸ் அதுக்கு மேலே வரைக்கும் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த யூனிட் ரோக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியோட இது. லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ் பற்றி போட்டிருந்தோம். பென்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ்எம்பிஎஸ் அவைலபிள் ரெடியாக இருக்குது. அது 150 வாட்ஸு, இது 400 வாட்ஸ். அவ்வளோ பவர் தேவையா அப்படின்னா தேவையில்லை தான். ஆனால் எவ்வளோ இருந்தாலும் சரி, ஆம்பிளிஃபையரில் எந்த விதமான பவர் ஆம்பிளிஃபையரில் எந்த விதமான ட்ரபுளும் வராது. ஓகே, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், என்கிட்ட இருக்குது. 750 ருபீஸ் இது காஸ்ட் வரும். 400 வாட்ஸ் பவர் அப்படின்னா 33.3 ஆம்பியர்னு அர்த்தம் 12 வோல்ட்டில். ஓகே, எல்லா ஆடியோ சர்க்கியூட்டும் ஒர்க் பண்ண வைக்கலாம். லீனியரைஸையும் ஒர்க் பண்ண வைக்கலாம், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரும் ஒர்க் பண்ண வைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாருங்களேன், ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் 2.1 மாடல் யூஸ் பண்ணுறோம். இதனுடைய காஸ்ட் 850 ரூபா வரும். 50 வாட்ஸ் லெஃப்ட்டு, 50 வாட்ஸ் ரைட்டு, 100 வாட்ஸ் சப் கொடுத்துடலாம். இந்த மாடல் 2 மாடல் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் 3 சேனல், 200 போர்டில் 3 சேனல், மொத்தம் 6 சேனல். அதாவது 5.1 ஹோம் தியேட்டரை பக்காவாக டிசைன் பண்ணலாம். மார்க்கெட்டில் எத்தனையோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எத்தனையோ ஆடியோ போடுறது, ஃபெட்டு போடுங்க, டிரான்சிஸ்டர் போடுங்க, இந்த பெரிய ஏதோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம லேர்னர்ஸ் பிகினர்ஸ் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வரோம். நாம் அசம்பிள் பண்ணுற ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்கணும், கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க, குவாலிட்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸே கிடையாது. அந்த அளவுக்கு குவாலிட்டி பக்காவாக வரும். உங்களுக்கு ஹம் வருமா அப்படின்னா ஹம் கொஞ்சம் கூட வராது, 0% ஹம் ப்ரீ சர்க்கியூட். சிங்கிள் பவர் சப்ளை, டூயல் பவர் சப்ளை மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். டூயல் பவர் சப்ளையில் இந்த போர்டுக்கு டூயல் பவர் சப்ளை, இன்னொன்றுக்கு மானோ பவர் சப்ளை, ஃபேனுக்கு ஒன்று, இண்டிகேட்டருக்கு ஒன்று, டிஸ்பிளேக்கு ஒன்று, இப்படி எல்லாம் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக வெரி ஆவரேஜ் நாலேஜ் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டு பக்காவாக அசம்பிள் பண்ணணுங்கிறதான் நோக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் நோக்கம் பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 2.1. இதில் பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரோல் இருக்குது. நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன், நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்குது, ஆனில் தான் இருக்குது. இண்டிகேட் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இந்த இடத்துல மாடல் MP3 மாடல் இருக்குது. நான் பாஸ் பட்டன் ப்ரெஷ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. ஓகேவா, இதுதான் சர்க்கியூட் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட், இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட். இது ஒரு சப்போட அவுட்புட். 4 இன்ச் அல்லது 4 ohms அல்லது 8 ohms உள்ள சப்பு யூஸ் பண்ணிக்கலாம். 100 வாட்ஸ் பவர் இதில் வரும். எப்போ 100 வாட்ஸ் வரும் அப்படின்னா இந்த போர்டு கொடுக்க வேண்டிய வோல்ட் முழுமையாக 24 வோல்ட் டிசி கொடுக்கணும். 24 வோல்ட் டிசி கொடுத்தா ஒருவேளை ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக, ஏன்னா டக்குன்னு கொஞ்சம் பீக்கில் வோல்ட் அதிகமாக வந்தால் ஃபெயிலியர் ஆகலாம். அதுக்காக தான் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறோம். 12 வோல்ட் போதுமானது. 12 வோல்ட்லேயே அவுட்புட் பக்காவாக அமையும். ஓகேங்களா, விலையும் கம்மியாக இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இதுக்கு மெட்டாலிக் நாப்பு இந்த கிட்டில் வந்துடும். இதுதான் அதனுடைய கிட்டு. இந்த கிட்டில் எல்லாமே இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஒரு 100 வாட்ஸ் மானோ சப்புக்குன்னு ஸ்பெஷல் கிளாஸ் டி போர்டு 550 காஸ்ட் வரும். இது லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். 60 + 60 வாட்ஸ் ஸ்டீரியோ அவுட்புட், இது 650 காஸ்ட் வரும். இன்னொரு மானோ போர்டு இருக்குது. இது மாதிரி போர்டு 350 வரும். ஓகே, இந்த மாதிரி நிறைய போர்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வெரைட்டி இருக்குது. இதில் மட்டும் கிளாஸ் டியில் மட்டும் இருக்குது. ஓகேங்களா, இதில் பாருங்கள் ஒரு கிளாஸ் டி, இதில் இருக்குது. இதில் வித்து ப்ளூடூத்தோடு இருக்குது, வித்து கண்ட்ரோல்.
ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 5 ஆம்பியர் 12 வோல்ட் பவர் சப்ளை இருந்தால் போதும், நல்லா பக்காவாக ஒர்க் பண்ணும். சரி, குவாலிட்டி எப்படி இருக்கும்? இதில் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் எடுத்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு 2 லெஃப்ட் சேனல் ரைட் சேனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் ஓவரால் மாஸ்டர் கண்ட்ரோல். அதாவது இதில் ஒரு சப் இருக்குது, 2 ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல். இது சப்பு மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல். ட்ரிபிள் பக்காவாக இருக்கும், பாஸ் பக்காவாக பாஸ் வரும் உங்களுக்கு. இந்த போர்டில் கொஞ்சம் ஒரு ப்ரீஆம்பிளிஃபையர் போர்டு, ஒரு 2 டிரான்சிஸ்டர், சிம்பிளாக ஒரு டிரான்சிஸ்டர் 2 டிரான்சிஸ்டர் போர்டு யூஸ் பண்ணுங்கள். ஒன்றுமே ரிசல்ட் அருமையாக இருக்கும். இதில் எதுவும் ஆட் பண்ணலை, ஆட் பண்ணாமே குவாலிட்டி அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். பிடி போர்டு ஆட் பண்ணல, வேணும்னா ஒரு பிடி போர்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரீஆம்ப் போர்டு ப்ளஸ் ஒரு பிடி போர்டு போட்டால் போதும், ஒரு அசத்தலான ரிப்போர்ட் பக்காவாக வரும். டைம் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு மாடல் அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஓவரால் சிஸ்டம் அவ்வளோதான். இது பவர் சப்ளை. ஓகேவா? இந்த பவர் சப்ளை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். 3 அவுட்புட் டேப்பிங் எடுக்க முடியும். ஃபேஸ் நியூட்ரல் இன்புட் கொடுத்தா போதும், ஷாக் அடிக்காது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எஸ்எம்எஸில் கொடுத்தா ஷாக் அடிக்குமா அப்படின்னு. ஷாக்கெலாம் அடிக்காது. ஒரு ப்ராப்பரான வயரிங் இருந்தால் போதும். ஃபுல்லாக இன்சுலேட்டட் மாடல் பவர் சப்ளை. ஓகே, ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போது ட்ரிபிள் நல்லா தூக்கலாக வருது. அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் கண்ட்ரோல். மேக்ஸிமம் வால்யூம் ஃபுல் வால்யூம் வைக்கல. ஓகே, வால்யூம் குறைச்சி வச்சிடுறேன். இதுதான் ஓவரால் மாஸ்டர் கண்ட்ரோல். ஃபுல்லாக 0 லெவல் குறைக்க முடியும், வேணால் ரைஸ் பண்ண முடியும் வால்யூம். இது சப்பு. இது சப்பு உங்களுக்கு ஃபுல்லாக ஓவரால் கண்ட்ரோல். இதை க்ளோஸ் பண்ணோம்னா 2 சேனலுமே லெஃப்ட் ரைட் சேனல் க்ளோஸ் ஆயிரும், சப்பு க்ளோஸ் ஆயிரும். ஓகே, நாம் ட்ரிபிள் ஃபுல்லாக குறைச்சிடலாம் கம்ப்ளீட்டாக. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் எதுவுமே வராது உங்களுக்கு. சப்பு மட்டும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இது ஓப்பன் ஏர் சோர்ஸில் பார்க்குறப்போ அந்த குவாலிட்டி நீங்கள் என்னென்னு கேட்க முடியாது. ஒருவேளை ஹெட்ஃபோன் கேட்குறப்போ ஒருவேளை குவாலிட்டி வரலாம். பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓவரால் சைலண்ட் இருக்குது. எந்தவித ஹம் நாய்ஸ் டிஸ்டார்ஷன் எதுவுமே வராது. ஸோ ஒரு கிளாஸ் டி போர்டு எஸ்எம்எஸ் போர்டு இருந்தால் ஒரு குவாலிட்டியான ஒரு ஆம்பிளிஃபையர் லோ பட்ஜெட்டில் நீங்கள் பண்ண முடியும். இந்த அசசரிஸ்லாம் தேவை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் எல்லா கோர்ஸஸுமே இருக்குது. ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கும். ஓகேங்களா? யார் வேணால் பயிற்சியில் சேரலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.